ஹாய் ஆல் ஒரு லாங் கம்பேக் அப்புறம் இன்றைக்கி நான் பேல்பூரி குழம்பு வீட்டில் எப்படி பண்ணலாம், சிம்பிளாக எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பச்சை பட்டாணி ஒரு கப் எடுத்துக்கோங்க. நல்லா ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா 6 to 7 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 1 to 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அது வணங்கட்டும். அது வணங்கினது கூடவே நம்ம கூட குக்கரில் பட்டாணி உருளைக்கிழங்கு வேக வச்சது நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா நம்ம குக்கரில் ஆயில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அது இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது குக் ஆகும்போதே நம்ம மசாலாஸ்க்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கேற்ப 1 to 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கிற பட்டாணி சுண்டலையும் இதில் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும், ரொம்ப கெட்டியாக இருக்க வேண்டாம். இது கூடவே புளிப்புக்காக ஆம்ச்சூர் பவுடர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இது சேர்த்து ஒரு 1 to 2 நிமிஷம் வச்சதுக்கப்புறமா சர்வ் பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்யூ, பாய்.